வணக்கங்க. பட்டுக்கோட்டைக்கார அமுதமிகில் சமையல் இன்றைக்கி என்ன வீடியோனா, பால், சேமியா, பாதாம், முந்திரி, ஜீனி, தண்ணி எல்லாம் வச்சு ஒரு பால் பாயசம் 5 நிமிஷத்தில் ரெடி பண்ணக்கூடிய அந்த பால் பாயசம் செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம், வீடியோக்குள்ளே போகலாம். வீட்டில் எந்த ஒரு நிகழ்ச்சி நடந்தாலும் சரி, எந்த ஒரு நிகழ்ச்சி நடந்தாலும் நம்ம டக்குன்னு வைக்கிறது இந்த பால் பாயசமும் கேசரி. ஸ்வீட்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா பால் பாயசம், கேசரி இது 2 தான் செய்வோம். பால் நல்லா சுண்டிடுச்சு பாருங்கள். இது 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். என் பையனுக்கு பால் பாயசம் ரொம்ப பிடிக்கும், நான் அடிக்கடி செய்வேன். நம்ம சேமியா போட்டதுக்கு முன்னாடியே இந்த ஜீனி, உப்பு இதெல்லாம் தேவையானது போட்டு நல்லா சுண்டை காய்ச்சிக்கிட்டு அப்புறம் சேர்த்து நீங்கள் வச்சிங்கன்னா அது ஒரு டேஸ்ட் தாங்க. பாயசம் இப்படி செஞ்சு பாருங்கள். பால் நல்லா சுண்டிடுச்சு. இப்போ நம்ம சேமியாவை சேர்த்துக்குவோம். இந்த சேமியா பாயசம் நம்ம குலைவாகவும் வச்சிடக்கூடாது, ரொம்ப விரப்பணம் வச்சிடக்கூடாது. நல்லா சாப்பிட்றது மாதிரி சாஃப்டாக இருக்கிற மாதிரி இறக்கணும். நான் காமிக்கிறேன் பாருங்கள், அந்த மாதிரி பக்குவத்தில் இறக்கணும். அப்படியே சைடில் அடுப்பு கொஞ்சம் நெய் விட்டு முந்திரி பாதாம் வறுத்து வச்சுக்குவோம். இதுக்கு கரண்டி தேவையில்லை, இப்படியே நம்ம இது பண்ணிடலாம். இந்த கடாய் இது அப்படியே இருக்கட்டும். பாயசம் ரெடி ஆமாம், ஆஃப் பண்ணிவிட்டு பாயசம் ரெடி ஆனோன்னே போடுவோம். இது வறுவிட்டுருச்சு. இந்த சேமியா நல்லா கொஞ்சம் நேரம் நின்று வேகும், அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதான் நான் அடிக்கடி பாயசத்துக்கு யூஸ் பண்ணுவேன். இதை நீங்கள் வாங்கி பயன்படுத்திக்கிங்க, குலையவே குலையாது, நல்லாயிருக்கும். கொஞ்சம் நேரம் வச்சுட்டு கூட நம்ம பொறுமையாக இறக்கலாம், நல்லாயிருக்கும் சாப்பிட்டா. இங்கே பாருங்கள், அப்படியே விரப்பனாகவே இருக்கும் இந்த சேமியா மட்டும். பயம் இல்லாமல் நம்ம எல்லாம் செய்யலாம், வேலை கூட செய்யலாம். அதாவது தம்பிக்கு இந்த பாயசம் ரொம்ப பிடிக்கும். அமுதனுக்கு நான் என்ன பண்ணுவேன், வச்ச உடனே ஒரு கப்பில் ஒரு ஸ்பூன் போட்டு கொடுத்துருவேன், என் பாட்டு சாப்பிடுவான். இவளுக்கும் பிடிக்கும், 2 பேருக்குமே பிடிக்கும் அந்த பாயசம். அதனால் அடிக்கடி நம்ம வீட்டில் வைக்கிற ஸ்வீட்டுனா அந்த பாயசம் தான் நம்ம ஃபஸ்ட்டாக இருக்கும். நம்ம முறுக்கி வச்ச ஏலக்காய் சேர்த்துக்குவோம். 2 ஏலக்காய் தான் போட்டிருக்கேன், போதும். இப்போ நம்ம முந்திரி பாதாமை போட்டு ரெடியான பாயசத்தை இறக்கி நான் கிண்ணத்துக்கு மாற்றி காமிக்கிறேன். பாருங்கள், 5 நிமிஷத்தில் நம்ம பால் பாயசம் செம்மையாக ரெடி ஆகிடுச்சுங்க. எப்படி பாருங்கள், குலையாமல் நம்பவும் வேகம் இல்லாமல் எப்படி பக்குவமாக சேமியா எடுத்து காய்ச்சிருக்கேன் பாருங்கள். பாதாம் முந்திரியெல்லாம் நல்லா சூப்பராக நெய்யில் பொரிச்சு படுத்தினா இல்லை வாசமாக அவ்வளோ செம்மையாக இருக்குங்க. இதே மாதிரி 5 நிமிஷத்தில் நீங்களும் வித்தியாசமாக பால் பாயசம் வச்சு வீட்டில் ஒடுக்கவனுக்கு கொடுத்து அசத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபுல் வீடியோவும் பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க.